ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்று நாம் தேவி மகாமித்தியத்தில் காண இருப்பது 5வது அத்தியாயம். இதில் தேவியினுடைய ஸ்துதியை வர்ணிக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது உத்தம சரித்திரத்துடன் ஆரம்பம் ஆகின்றது. இந்த மகா சரஸ்வதியின் தியானம் மணி, சூளம், கலப்பை, சங்கம், உலக்கை, சக்கரம், வில், அம்பு ஆகியவற்றை தனது தாமரை கைகளில் தரிப்பவளும், மேகத்திடை விளங்கும் குளிர்ந்த சந்திரனை போன்ற பிரபையுடன் பிரகாசிப்பவளும், கௌரியின் தேகத்தில் உதித்தவளும், உலகிற்கு ஆதாரம் ஆகியவளும் ஆகிய அபூர்வ வடிவினலும், சும்பன் நிசும்பன் முதலிய அசுரர்களை நாசம் செய்தவளும் ஆகிய மகா சரஸ்வதியை நான் தியானிக்கிறேன். இந்த 5வது அத்தியாயத்தில் தேவி தூத சம்ஹாதம். அதில் ரிஷி சொல்கிறார், முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களால் இந்திரனுடைய உலக ஆட்சியும் யக்ஞ பாகங்களும் பலத்தாலும் கொழுப்பாலும் அபகரிக்கப்பட்டன. சூரியன், சந்திரன், குபேரன், யமன், வர்ணன் முதலியோருடைய அதிகாரங்களை அந்த இருவரே செலுத்தலாயினர். சும்பனும் நிசும்பனும் வாயுனுடைய அதிகாரத்தையும் அக்னியின் தொழிலையும் அந்த இருவரே நடத்தலாயினர். தோல்வியுற்று ராஜ்யத்தை இழந்து நின்ற தேவர்கள் துரத்தப்பட்டனர். கொடிய அசுரர்கள் அங்கனம் அதிகாரம் அபகரிக்கப்பட்டு துரத்தப்பட்ட தேவர்கள் எல்லோரும் எவராலும் வெல்ல முடியாத அந்த தேவியை நினைத்தனர். ஆபத்தில் நினைக்கப்பட்டால் உங்களுடைய பெரிய ஆபத்துக்களையும் அக்கணமே போக்குவேன் என்று அவள் நமக்கு வரமளிக்கப்பட்டது என உள்ளத்தில் கொண்டு தேவர்களை மலை அரசியாகிய இமயத்தை அடைந்து அங்கு விஷ்ணு மாயை ஆகிய தேவியை நன்கு துதித்தனர். தேவர்கள் கூறினார்கள், தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், சுபவடிவினலுக்கு என்றென்றும் நமஸ்காரம், பிரகிருதிக்கு நமஸ்காரம், அந்த மங்கள ஸ்வரூபிணியை நாங்கள் வணங்குகிறோம், ஒடுக்கத்துடன் வழிபடுகின்றோம், பயங்கர வடிவினலாகிய அவளுக்கு நமஸ்காரம், நித்தியமானவளுக்கு நமஸ்காரம், கௌரியும் உலகை தாங்குவலும் ஆகிய அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், ஒளி வடிவினலும் சந்திரபிரபை போன்றவளும் இன்ப வடிவானவளும் ஆகிய அன்னைக்கு என்றென்றும் எங்களது நமஸ்காரம், சரணடைந்தோர்க்கு எல்லா நலங்களும் தானே ஆகியவளும் வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், அரசர்களுக்கு அலக்ஷ்மியும் லக்ஷ்மியும் ஆகும் சிவபத்தினிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், கஷ்டங்களை கடத்துவிக்கும் துர்க்கையாகவும் அனைத்தின் சாரமாகவும் அனைத்தையும் ஆக்குபவளாகவும் கியாதி வடிவினலாகவும் கரிய வடிவினலாகவும் புகை வடிவினலாகவும் உள்ளவர்களுக்கு என்றென்றும் நமஸ்காரம், இனிய வடிவினலாகவும் பயங்கர வடிவினலாகவும் உள்ள அவளும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், இந்த உலகத்தின் ஆதாரமாக இயக்கமாக உள்ள தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி விஷ்ணு மாயை என கூறப்படுவாளோ அவளுக்கு என்னுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி சைதன்ய வடிவினல் என கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு என்னுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இவ்வாறாக யாதேவி சர்வபூதேஷு புத்திரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமக, யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமக, யாதேவி சர்வபூதேஷு ஷூதா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமக, எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி புத்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிரிடத்தும் எந்த தேவி நித்திரை வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் தேவி பசி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு அம்பிகைக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களுக்கும் எந்த தேவி பிரதிபிம்ப வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நம்முடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சக்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நம்முடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கை வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நம்முடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பொறுமை வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜாதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிரிடத்தும் எந்த தேவி வெக்க வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிரிடத்தும் எந்த தேவி சாந்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எந்த தேவி ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், எல்லா உயிரிடத்தும் எந்த தேவி
காந்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி செல்வ வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி ஞாபக வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவியை தயை வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி திருப்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி தாய் வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி பிராந்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிரெழுத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாய் எங்கும் எல்லா பொருள்களிடத்தும் வியாபித்து நிற்கிறாளோ அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இந்த உலகம் அனைத்திலும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கிறாளோ அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். பூர்வத்தில் தங்கள் மனோரதம் பூர்த்தியாவதற்காக தேவர்களால் துதிக்கப்பட்டவளும் அங்கனமே நாள்தோறும் தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவளுமான அந்த ஈஸ்வரி நமக்கு சுப காரணத்தையும் சுப காரியத்தையும் நற்பயனையும் கூட்டுவிப்பவளாக ஆபத்துகளை போக்குவிப்பவளாக ஆக வேண்டும். இப்போது கையோங்கி அசுரர்களால் பீடிக்கப்பெற்ற தேவர்களாகிய நம்மால் எவள் வணங்கப்படுகிறாளோ எவளை பக்தியால் வணங்கிய தேகத்துடன் நினைத்த மாத்திரத்தில் அங்கனமே நம்முடைய எல்லா ஆபத்துகளையும் போக்குவாளோ நம்முடைய அன்னை ஈஸ்வரி. அரசே, இங்கனம் துதி முதலிய பணிகளில் தேவர்கள் ஈடுபட்டு இருக்கும்போது அங்கு கங்கையில் நீராட பார்வதி தேவி வருகிறாள். பூர்வம் அழகிய அவள் தேவர்களை நோக்கி, இங்கு யாரை துதிக்கிறீர்கள் என கேட்டாள். அப்போது அவருடைய சரீர கோஷத்திலிருந்து ஒரு மங்கன வடிவினல் வெளிப்போந்து பதிலளித்தாள். யுத்தத்தில் சும்பனால் ஒடுக்கப்படும் நிசும்பனால் ஜெயிக்கப்பட்டும் இங்கு வந்து கூடியிருக்கும் தேவர்களால் இந்த ஸ்துதி என்னை குறித்து செய்யப்படுகிறது. பார்வதியின் சரீர கோஷத்து நின்று தோன்றியதால் அம்பிகை எல்லா உலகத்திலும் கௌசிகி என போற்றப்படுகிறாள். அவள் வெளியில் போன பின்னர் ஹிமாச்சலவாசினியாக அந்த பார்வதியும் கரிய வடிவினலாகி காளிகை என போற்றப்படுகின்றாள். மனதை கவரும் சிறந்த வடிவு தாங்கிய அம்பிகையை கௌசிகி தேவியை சும்ப நிசும்பர்களின் பணியாட்களாகிய சண்டனும் முண்டனும் காணப்பட்டார்கள். அவர்களால் சும்பனிடம் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டது. அரச பெருமானே, ஒரு ஸ்ரீ இருக்கிறாள். இவைமலையை பிரகாசிக்க செய்கின்றாள். அளவு கடந்த அழகு உடையவள் அம்பிகை. அசுரர்கள் பெருமாளே, அதுபோன்ற உத்தமமான வடிவம் எவராலும் எங்கும் காணப்பட்டதில்லை. அந்த தேவி யார் என்று தங்களால் அறியப்பட வேண்டும், அடையப்படவும் வேண்டும். அசுரர்களின் அரசே, அவள் ஸ்ரீ ரத்தினம், அழகில் சிறந்த அங்கங்கள் படைத்தவள். தனது காந்தியால் இந்த திசைகளை பிரகாசிப்பித்து கொண்டு நிற்கிறாள் அம்பிகை. தாங்கள் அவளை காணத்தகும். மூவுலகிலும் யானை, குதிரை முதலியவைகளோ வைரம் முதலிய விலை உயர்ந்த கற்களோ அந்த வகையில் ரத்தினம் என கருதப்படுபவையோ அவையெல்லாம் தற்போது தங்கள் கிரகத்தில் பிரகாசிக்கின்றன. இந்திரனிடமிருந்து கஜரத்தினமான ஐராவதம் கொண்டு வரப்பட்டது. உச்ரைவஸ் எனும் குதிரையும் அவ்வாறே பாரிஜாத விருட்சமும் கொண்டு வரப்பட்டது. உனது முற்றத்தில் ஹம்சத்துடன் கூடிய இந்த விமானம் விளங்குகிறது. அற்புதமான இது முன் பிரம்மாவிடமிருந்த ரத்தினமானது பற்றி இங்கு கொண்டு வரப்பட்டது. மகாபத்மம் என்னும் இந்த நிதி குபேண்டமிருந்து கொண்டு வரப்பட்டது. ஜிஞ்சல் கீசி என்னும் வாடாத தாமரை மாலையை சமுத்திரராஜன் தங்களுக்கு கொடுத்தான். பொன்னொழி வீசும் வர்ணனுடைய குடை உனது கிரகத்தில் இருக்கிறது. அவ்வாறே முன் பிரஜாபதியிடம் எந்த சிறந்த தேர் இருந்ததோ அதுவும் தங்களிடம் உள்ளது. பிரபுவே, உத்கிராந்திகதா என பிரசித்தி பெற்ற யமனுடைய சக்தி ஆயுதம் உம்மால் கொண்டு வரப்பட்டது. வர்ணராஜனுடைய பாசம் உமது சகோதரனுடையமையாக இருக்கிறது. சமுத்திரத்தில் விளையும் எல்லா வகை ரத்தினங்களும் நிசும்ப மகாராஜாவிடம் உடையதாக இருக்கிறது. நெருப்பால் பாவனமாக்கப்பட்ட 2 வஸ்திரங்களை உமக்கு அக்னி கொடுத்திருக்கிறாள். அசுரர் அரசே, இவ்வாறாக கொண்டு வரப்பட்ட எல்லா ரத்தினங்களும் உம்முடையதாக விளங்குகின்றன. மங்கள வடிவான இந்த ஸ்ரீ ரத்தினம் ஏன் உம்மால் கிரகிக்கப்படவில்லை? ரிஷி சொல்கிறார். சண்டமுண்டருடைய இந்த வார்த்தையை கேட்டு சும்மன் அதன் மேல் அசுரசிரேஷ்டனாகிய சுக்ரீவனை தூதனாக தேவியிடம் அனுப்பினாள். என்னுடைய வார்த்தைகளை அவளிடம் இப்படி சொல்லப்பட வேண்டும். எப்படி சொன்னால் மிகுந்த பிரீத்தியுடன் அவள் இங்கு வந்து சேர்வாளோ, எப்படி காரியத்தை எளிதில் முடிக்கலாமோ அப்படி உன்னால் செய்யப்பட வேண்டும். மலைமேல் அழகுமிக்க எந்த இடத்தில் அந்த தேவி இருந்தாலோ அங்கு சென்று பின்னர் அவளிடம் மெதுவாக இனிமையானதுமான சொற்களால் பேசலானான்.
தேவி, அசுரர்களை ஆள்பனாகிய சும்பன் மூவுலகுக்கும் மேலாகிய ஈஸ்வரன். அவனால் அனுப்பப்பட்டு நான் தூதனாக உன்னிடம் இங்கு வந்திருக்கிறேன். தேவர்களாய் பிறந்த அனைவரிடமும் எவனுடைய கட்டளை தடையின்றி செல்கிறதோ, எவன் எல்லா அசுரப்பகையும் வென்றானோ, அவன் கூறியது எதுவோ அதை நீயும் கேட்பாய். உலகம் முழுவதும் என்னுடையது. தேவர்கள் என்வசமாக நடப்பவர்கள். தனித்தனியே எல்லா யஜ்ஞபாகங்களையும் நான் அனுபவிக்கிறேன். விலகிலுள்ள சிறந்த ரத்தினங்கள் குறைவின்றி என் வசத்தில் உள்ளது. அவ்வாறே தேவேந்திர வாகனமாகிய ஐராவத கஜரத்னம் கொண்டு வரப்பட்டு என் வசத்தில் இருக்கிறது. பார்க்கடல் கடைந்ததில் உண்டானதும் உஜ்ரஸ்ரவஸ் என பெயர் பெற்றதுமான அந்த அஸ்வரத்தினம் தேவர்களால் எனக்கு வணக்கத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பாதாளம் உட்பட எல்லாம் நடுங்கவும் 1000 புஜங்களும் திக்கெங்கும் வியாபிக்கவும் நின்ற தேவியை அந்த தேவியுடன் அசுரர்களின் போரானது தொடங்கியது. வெகுவாக விடப்பட்ட சஸ்திரங்களாலும் வஸ்திரங்களாலும் திசைகள் ஜொலித்தது. சுசுரன் என்ற கொடிய அசுரன் மைசாசுரனுடைய சேனாதிபதியாக இருந்தான். அவனும் வேறு சதுரங்க பலகங்களுடன் சாமரனும் 6000 தேர்களுடன் உதக்ரன் என்ற மகாசுரனும் அந்த கோடி தேவருடன் மகா ஹனுஷுவும் 5 கோடி தேர்களுடனும் அசிலோமா என்னும் மகா அசுரனும் காணப்பட்டான். 6 லட்சம் தேவருடன் பாஸ்கலனும் போர்க்களத்தில் யுத்தம் புரிந்தார்கள். ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், குதிரைப்படைகள், கோடி தேர்கள் சூழ்ந்தவனாக பரிவாரித்தன் என்ற அசுரன் யுத்தம் செய்தான். 50 கோடி ரதங்கள் சூழப்பெற்ற பிட்டாளன் என்னும் அந்த அசுரன் அந்த போரில் போர் புரிந்தான். மற்ற கணக்கற்ற மகா அசுரர்கள் கணக்கற்ற தேர், யானை, குதிரை சூழ தேவியுடன் அந்த போரில் யுத்தம் செய்யலாயினர். 1000 கோடி தேர், யானை, குதிரைகள் சூழ அங்கு யுத்தத்தில் மகிஷாசுரன் தோன்றினான். தோமரம், பிந்திபாலம், சக்தி முசலம், கத்தி, பரசு, பட்டிசம் முதலிய ஆயுதங்களை கொண்டு அந்த போரில் தேவியுடன் அவன் யுத்தம் செய்தான். சில அசுரர்கள் சக்தி ஆயுதங்களையும் மற்றும் சிலர் பாசங்களையும் பிரதியோகித்தார்கள். வாளை வீசிக்கொண்டு அவர்கள் தேவியை கொல்ல முயன்றார்கள். அந்த சண்டிகா தேவி அப்போது அந்த அஸ்திர சஸ்திரங்களை தனது அஸ்திர சஸ்திரங்களை பொழிந்து விளையாட்டாக பரிகரித்தாள். தேவர்களும் ரிஷிகளும் துதிக்க மீண்டும் தேவியாகிய பரமேஸ்வரி சற்றும் ஆயசமின்றி அசுரர்களுடன் சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் விடுத்தாள். தேவயினியின் வாகனமாகிய அந்த சிங்கமும் கோபம் கொண்டு பிடரியை உதறிக்கொண்டு அசுர சேனையிடமிருந்து காட்டு தீ போல் பாய்ந்தது. ரணகளத்தில் யுத்தம் செய்யும் அம்பிகை விட்ட பெருமூச்சு எதுவோ அதுவே 100,000 கணக்கில் அப்போதே சேனாபலமாக மாறியது. பரசு, பிந்தி பாலம், கத்தி, பட்டிசம் முதலிய ஆயுதத்தோடு அம்பிகை போர் புரிந்தார். தேவியின் சக்தியால் பூரித்த அந்த சேனைகள் அசுர கூட்டங்களை அழிப்பவர்களாக தம்பட்டங்களை கொட்டினார்கள் மற்றும் சிலர் சங்குகளை முழங்கினார்கள். இவ்வாறு அந்த யுத்த மகோத்சவத்தில் இன்னும் சிலர் மிருதங்கங்களை வாசித்தார்கள். அதன் மேல் தேவி திரிசூலம், கதை, சக்தி, வாள், கத்தி முதலிய ஆயுதங்களை பொழிந்து கொடிய அசுரர்களை 100 கணக்கில் வீழ்த்தினாள் அம்பிகை. தனது மணியின் ஓசையாலேயே மதியிழக்கச் செய்து சிலரை வீழ்த்தினாள் அம்பிகை. பாசத்தில் கட்டி சில அசுரர்களை பூமியில் இழுத்தால், வேறு சிலர் கூறிய வாழ்வீச்சால் 2 துண்டாக்கி வீழ்த்தப்பட்டார்கள். கதையால் தாக்குண்டு சிலர் பூமியில் வீழ்ந்தனர். முசலத்தால் நைய புடைக்கப்பட்டு சிலர் இரத்தத்தை கக்கினார்கள். சூளத்தால் மார்பு பிளவுண்டு சிலர் பூமியில் சாய்ந்தார்கள். சில தேவ சத்துருக்களால் அம்பு கூட்டங்களால் உடலெங்கும் தைக்க பெற்று அம்புமயமாக முள்ளம்பன்றியை போய் காணப்பட்டவர்களாக பிராணனை விட்டார்கள். சிலருடைய தோள்கள் வெட்டுண்டன, பிறருடைய கழுத்துகள் வெட்டுப்பட்டது, சிலருடைய தலைகள் உருண்டது, சிலர் இடுப்பில் வெட்டுப்பட்டனர், கால்கள் வெட்டுப்பட்டு, துடைகள் வெட்டுப்பட்டு கொடிய அசுரர்கள் அனைவரும் வீழ்ச்சி பெற்றனர்கள். இவ்வாறு ஒற்றை தோளும் ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடைய சில தேவியல் 2ஆக வெட்டப்பட்டு சிலர் தலை வெட்டுப்பட்டு தேவியுடன் யுத்தம் புரிந்தார்கள். மற்றும் சில கபந்தங்களை யுத்த களத்தில் முரசு முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க இசைவாக கூத்தாடின. பூர்வத்தில் தங்கள் மனோரதம் பூர்த்தியாவதற்காக தேவர்களால் துதிக்கப்பட்டவளும் அங்கனமே நாள்தோறும் தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவளுமான அந்த ஈஸ்வரி நமக்கு சுபகாரணத்தையும் சுபகாரியத்தையும் நல்ல பயனையும் கூட்டுவிப்பவளாக ஆபத்துகளை போக்குவிப்பவளாக அம்பிகை அருள்பாலிக்கின்றார். இப்போது கையோங்கி அசுரர்களால் பீடிக்க பெற்ற தேவர்களாகிய நம்மால் எவள் வணங்கப்படுகின்றாளோ, யாரை நாம் பக்தியால் வணங்கிய தேகத்துடன் நினைத்த மாத்திரத்தில் அக்கணமே நம்முடைய எல்லா ஆபத்துகளை போக்குவாளோ அந்த அம்பிகை நமக்கு ஈஸ்வரியாக காட்சியளிக்கிறாள். இங்கனம் துதி முதலிய பணிகளில் தேவர்கள் ஈடுபட்டு இருக்கும்போது அங்கு கங்கையில் நீராட பார்வதி தேவி அம்மையார் வருகிறார். புருவம் அழகி அவள் தேவர்களை நோக்கி, இங்கு யாரை துதிக்கின்றீர்கள் என கேட்டாள்.
அப்போது அவளுடைய சரீர கோஷத்திலிருந்து ஒரு மங்கள வடிவினல் வெளிப்போந்து பதிலளித்தாள். யுத்தத்தில் சும்பனால் ஒடுக்கப்பட்டும் நிசும்பனால் ஜெயிக்கப்பட்டும் இங்கு வந்து கூடியிருக்கும் தேவர்களால் இந்த ஸ்துதி என்னை குறித்து செய்யப்படுகிறது. பார்வதியின் சரீர கோஷத்தினின்று தோன்றியதால் அந்த அம்பிகை எல்லா உலகத்திலும் கௌஷிகி என போற்றப்படுகிறாள். அவள் வெளியில் போந்த பின்னர் ஹிமாச்சல வாசினியாக அந்த பார்வதியும் கரிய வடிவினலாகி காளிகை என அம்பிகையானவள் துதிக்க பெற்றாள். மகாபத்மம் என்ற நிதி குபேரனிடமிருந்து கொண்டு வரப்பட்டது. ஜிஞ்சல்ஜிகி என்ற வாடாத தாமரையை சமுத்திரராஜன் அம்பிகைக்கு அனுப்பியிருந்தார். மலை மேல் அழகுமிக்க எந்த இடத்திலும் இந்த தேவி இருந்தாலோ அங்கு சென்று அவளிடம் மெதுவும் இனிதுமான சொற்களால் பேசலானார்கள். தேவி அசுரர்களை ஆள்ப சும்ப மூவுலவுக்கும் மேலாகிய ஈஸ்வரன் அவனால் அனுப்பப்பட்ட அந்த தூதனாக உன்னிடம் நான் இங்கு வந்துள்ளேன். தேவர்களாய் பிறந்த அனைவரிடம் யாருடைய கட்டளை தடையின்றி செல்கிறதோ, யார் எல்லா பகைவரையும் வென்றார்களோ, அவர் கூறியது எதுவோ அதை நான் கேட்பேன். இந்த மூவிலுகளில் சிறந்த ரத்தனங்கள் குறைவின்றி என் வசத்தில் உள்ள அவ்வாறே தேவேந்திர வாகனமாகிய கஜரத்னம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. பார்க்கடல் கடைந்ததில் உண்டான உச்சிரை சிரவஸ் என பெயர் பெற்றதுமான அந்த அசுவரத்னம் தேவர்களால் வணக்கத்துடன் அம்பிகைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சுபபடிவானவள் தேவரிடமோ கந்தர்விடமோ நாகர்களிடமோ வேறு